ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸ்ல கிளாஸ் 92 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே இதுல கிளாஸஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரீசனிங் பிவைக்யூ சீரிஸும் போயிட்டு இருக்கு, நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டாபிக்ல இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ தெளிவா கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு கன செவ்வகத்தின் அகலம் உயரம் கன அளவு முறையே 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் 3080 சென்டிமீட்டர் கியூப் எனில் அதன் நீளத்தை காண்க. ஸோ அகலம் கொடுத்துட்டாங்க, உயரம் கொடுத்துட்டாங்க, கன அளவு கொடுத்துட்டாங்க. கன செவ்வகத்தோட கன அளவு LBH, மூணையும் பெருக்குனாதான் கிடைக்கும். ஸோ LBH ஈக்குவல் டு 3080ன்னு சொல்லியிருக்காங்க. L நமக்கு தெரியாது. BH ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா டிவைடட் பைல வரும். ஸோ டிவைடட் பைக்கு கீழே 10 × 11 சிம்பிளிஃபை பண்ணுங்க. பாருங்க 0 0 அடிஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 8. ஸோ எல்லோட வேல்யூ 28ன்னு கிடைக்கும். ஸோ அதோட நீளத்தோட வேல்யூ என்ன? 28 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அந்த கன அளவுக்கான ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். அடுத்து பாருங்க. ஒரு வேலையை 12 ஆண்களும் 16 ஆண்களும் 5 நாட்களிலும், அதே வேலையை 13 ஆண்களும் 24 பெண்களும் 4 நாட்களிலும் செய்து முடிக்கிறார்கள் எனில் ஒரு நாளில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்குமான விகிதம் என்ன? ஸோ 2 ஈக்குவேஷன், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவா கவனிங்க. ஒரு வேலையை 12 ஆண்கள், ஸோ 12 ஆண்கள் 16 பெண்கள் சேர்ந்து 5 நாள்ல முடிக்கிறாங்களாம். அதே வேலை அப்படிங்கிறதால ஈக்குவல் டு 13 ஆண்களும் 24 பெண்களும் 4 நாட்கள்ல முடிக்கிறாங்களா. ஸோ இதை வச்சு ஒரு ஆணுக்கு எவ்வளவு பெண் ஈக்குவல் அப்படின்னு கொண்டு வாங்க. ஓகேவா? ஸோ என்ன ஆகும்? 5 உள்ள பெருக்குனீங்க அப்படின்னா 60 ஆண்கள் பிளஸ் 80 பெண்கள் ஈக்குவல் டு 4 உள்ள பெருக்குங்க 52 ஆண்கள் பிளஸ் 96 பெண்கள்னு கிடைக்கும். ஆண்கள் ஒரு சைடு, பெண்கள் ஒரு சைடு. ஸோ ஆண்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 60 52, ஸோ 8 ஆண்கள் அப்படின்னு கிடைக்கும். இந்த இடத்துல 80 96, அப்போ 16 பெண்கள்னு கிடைக்கும். அப்போ ஒரு ஆண் ஈக்குவல் டு 2 பெண் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து இதுலையோ ஏதோ ஒன்றில் கொண்டு போய் அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பாருங்க 12 × ஆணுக்கு பதிலாக 2 பெண்கள் பிளஸ் 16 பெண்கள் ஈக்குவல் டு 5 நாள். ஓகேவா? ஸோ இது என்ன ஆகும்? 24 + 16 40 பெண்கள் அப்படின்னு கிடைக்கும். ஸோ 40 பெண்கள் சேர்ந்து 5 நாள்ல முடிப்பாங்க. கேள்வி என்ன? ஒரு பெண்கள் எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? அப்ப ஒரு பெண் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? இது ஆட்கள் வந்து குறையும் போது நாட்கள் அதிகரிக்கும் இல்லையா? ஸோ இது எதிர்மாறல். இது அப்படியே டிவைடட் பைல போட்டு இதை மல்டிப்ளைல போடுங்க. ஸோ 40 × 5 டிவைடட் பை 1 என்ன ஆகும்? உங்களுக்கு 200ன்னு கிடைக்கும். அப்ப 200 அப்படிங்கிறது மொத்தமா செய்யக்கூடிய நாள். ஓகேவா? ஸோ அதாவது ஒரு பெண் 200 நாள் வேலை செஞ்சாங்கன்னா அந்த வேலையை முடிப்பாங்க. அப்ப ஒரு நாள்ல எவ்வளவு வேலையை முடிச்சிருப்பாங்க அப்படின்னா 1/200. இதோட தலைகீழி. ஓகேவா? ஸோ அப்போ 1/200 வேலையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள்ல ஒரு பெண் செஞ்சிருப்பாங்க. அடுத்து ஒரு ஆண் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு ஆண் எதுக்கு ஈக்குவல்? 2 பெண்ணுக்கு ஈக்குவல். அப்ப 40 பெண்கள் 5 நாள் அப்படின்னா 2 பெண்கள் எவ்வளோ? இதுதான் ஆண்கள், ஒரு ஆணுக்கு ஈக்குவல். ஸோ அதுவும் எதிர்மாறல் தான். அதை டிவைடட் பைல அதை மல்டிப்ளைல போடுங்க. அப்ப 40 × 5 டிவைடட் பை 2 20. ஸோ 100ன்னு கிடைக்கும். அப்ப ஒரு ஆண் பாத்தீங்க அப்படின்னா 100 நாள்ல வேலையை முடிப்பாங்க. அப்ப ஒரு நாள்ல எவ்வளவு வேலையை முடிப்பாங்க அப்படின்னா அதோட தலைகீழி 1/100. ஸோ இதுக்கும் தான் விகிதம் கேட்கிறாங்க. ஏன்னா ஒரு நாள்ல செய்யக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்குமான விகிதம் தான் சொல்றாங்க. ஆண் பாத்தீங்கன்னா 1/100, பெண் பாத்தீங்கன்னா 1/200. ஸோ 2 சைடும் 200ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? இது பாத்தீங்கன்னா 200ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2, இது 1. அப்ப 2:1 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ அவங்க ஒரு நாள்ல செய்யக்கூடியது கேட்கிறாங்க, அதனால இந்த மாதிரி தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதோட தலைகீழ் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்து ஒரு வேலையை ஏவும் பியும் 12 நாட்களிலும் பியும் சியும் 15 நாட்களிலும் சியும் ஏவும் 20 நாட்களிலும் செய்தால் மூவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்கும் நேரம். அப்ப A + B பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல இதோட தலைகீழி 1/12, B + C பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல 1/15, C + A பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல 1/20. இது எல்லாத்தையும் கூட்டணும். என்ன வரும்? A + B + B + C + C + A = 1/12 + 1/15 + 1/20
1/20 கிடைக்கும். ஸோ 15, 12, 20 எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 60 கிடைக்கும். ஸோ கீழே 60 மாற்றணும். அப்போ மேலையும் கீழேயும் 5ஆல பெருக்கணும். இதுக்கு 60 மாற்றணும்னா மேலையும் கீழேயும் 4ஆல பெருக்கணும். இது 60 மாற்றணும்னா மேலையும் கீழேயும் 3ஆல பெருக்கணும். இந்த சைடு என்ன ஆகும்? 2A இருக்கு, 2B இருக்கு, 2C இருக்கு. ஓகேவா? அடுத்ததுல 2 காமனா வெளியே எடுத்துருங்க. A + B + Cன்னு கிடைக்கும். இது எல்லாமே 60 அப்படிங்கிறதால டிவைடட் பை 60 போட்டுக்கோங்க. மேலே என்ன கிடைக்கும்? 12ன்னு கிடைக்கும். ஸோ A + B + C மட்டும் வேணும் அப்படின்னா இந்த 2 ஈக்குவேஷன் கிராஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ 12 / 60 × 2 12ஆல் அடிச்சிங்கன்னா இது 5. அப்போ I2 10. ஸோ 1/10 நாட்கள் அப்படின்னு கிடைக்கும். 1/10 அப்படிங்கிறது ஒரு நாள்ல செய்யக்கூடியது. அப்போ அதோட தலைகீழி அப்படிங்கிறது 10 நாட்கள் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஒரு நாள்ல செய்யக்கூடியது கொடுத்தா அதோட தலைகீழி தான் மொத்த நாட்கள் கொடுத்தாங்க அப்படின்னா அதோட தலைகீழி தான் ஒரு நாள்ல செய்யக்கூடியது. ஓகேவா? அடுத்த கேள்வி, ஒரு எண்ணின் 3இல் 2 பங்கு, 5இல் 4 பங்கு, 8இல் 7 பங்கு, 63 அந்த நம்பரை நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ்ல 3இல் 2 பங்கு, அடுத்து பங்குனா மல்டிப்ளை, இல்லைனாலும் மல்டிப்ளை தான். அடுத்து 5இல் 4 பங்கு, 8இல் 7 பங்கு, இதோட வேல்யூ 63. இதை சிம்பிளிஃபை பண்ணா போதும். பாருங்க 2 8 8 கேன்சல் ஆயிடும். x = 63 இன்டூ மல்டிப்ளைல இருக்கிறது டிவைடட் பைல வந்துடும், டிவைடட் பைல இருக்கிறது மல்டிப்ளை போயிடும். ஸோ 9ஆல் அடிச்சு 7ஆல் அடிச்சிங்கன்னா 9 டைம். அப்போ 7 × 15 உங்களுக்கு ஆன்சர் 135ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. பர்சன்டேஜ்ல கொடுத்துட்டாங்கன்னா நீங்க வந்து 100% அப்படிங்கறத அந்த நம்பரா எடுத்துக்கோங்க. இல்ல நார்மலா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்து சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி, ஒரு செங்கோண முக்கோணத்தின் அடிப்பக்கம் கொடுத்துட்டாங்க, கர்ணம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? செங்கோண முக்கோணம் இப்படி இருக்கும். ஸோ இதோட அடிப்பக்கம் அப்படிங்கிறது இந்த வேல்யூ, கர்ணம் அப்படிங்கிறது இந்த வேல்யூ. ஓகேவா? ஸோ நம்ம இந்த ஆப்போசிட் சைட் தான் கண்டுபிடிக்கணும். நான் இதுக்கு ஏபிசி அப்படின்னு லெட்டர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ AC² அப்படிங்கிறது AB² + BC² தான் வேல்யூ. AC² 13 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது AC 13, அப்போ 13². AB தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். BC² 12². ஸோ இந்த இடத்துல என்ன வேணும்? AB² தான் நமக்கு வேணும். அதை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. 13² 169, 12² 144, கழிச்சிங்கன்னா 25, 25 5² எழுதலாம். ஸோ AB² = 5², ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். அப்போ இதோட வேல்யூ 5. செங்கோண முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து உயரம், இது வந்து அடிப்பக்கம். ஸோ செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு ½ × BH அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இந்த இடத்துல B யோட வேல்யூ 12, H ஓட வேல்யூ 5. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பாருங்க, மல்டிப்ளை பண்ணுங்க. இதை டிவைட் பண்ணீங்கன்னா 6 × 5 30. ஸோ 30 cm² தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ செங்கோண முக்கோணம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ½ BH அப்படிங்கிறத யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ½ BH ரொம்ப சிம்பிள் தான். முக்கோணத்தோட அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது எந்த முக்கோணமா இருந்தாலும் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.